இன்றைக்கி நாம் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அரியலூர் மாவட்டம் காமரசவல்லியில் இருக்கிற கார்கோடேஸ்வரர் கோயில் தான் அது. இந்த கோயிலை கட்டினது யார் தெரியுமா? நம்ம ராஜராஜ சோழனோட தாத்தா சுந்தர சோழன் கிபி 962 கட்டியிருக்காரு. கோயில் முழுக்க சோழர் காலத்து கல்வெட்டுகளும் சூப்பரான சிற்பங்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு காமரசவல்லின்னு பேர் வர காரணம் என்னன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சிவபெருமானால் எரிக்கப்பட்ட மன்மதனை ரதிதேவி தவம் இருந்து உயிர்ப்பிச்ச இடம் இதுதான். ரதிதேவி சிவன்கிட்ட 2 கைகளையும் ஏந்தி மாங்கல்ய பிச்சை கேட்குற மாதிரி ஒரு அபூர்வமான செபு சிலை இங்கே இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலோ விவாகரத்து வரைக்கும் பிரச்சனை போனாலோ இங்கே வேண்டிக்கிட்டா உடனே எல்லாமே சரியாகிடும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சுவாமிக்கு ஏன் கார்கோடேஸ்வரர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அஷ்டமாநாகங்களில் ஒருத்தன் தான் கார்கோடகன். பாம்புகளை அழிக்க நடந்த ஒரு பெரிய சர்ப்ப யாகத்திலிருந்து தப்பிக்க விஷ்ணு பகவான் சொன்னபடி கார்கோடகன் இங்கே சிவனை வேண்டி உயிர் தப்பிச்சான். அதனால் நாகதோஷம் இருக்கிறவங்க முக்கியமாக கடகராசிக்காரங்க இங்கே கும்பிட்டா ரொம்ப நல்லது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், சிவன் கொடுத்த வரத்தால் காமரசவல்லி கிராமத்தில் பாம்பு கடித்து யாருமே இறந்தது இல்லையாம். எவ்வளோ ஆச்சரியம்ல. காலையில் 9லிருந்து 10 மணி வரையும், ஈவினிங் 6லிருந்து 8 மணி வரையும் கோயில் திறந்திருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட ஒரு முறை போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.